தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில ரொம்ப முக்கியமான தொகுதி தான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியோட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன். இவரு 2001 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து வெற்றி வகை தான் சூடி வராரு. இப்போ இவரு மீன்வளத்துறை அமைச்சர், மீனவ நலத்துறை அமைச்சர், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரா மக்கள் பணியை தொடர்ந்து செஞ்சு வராரு. 31 ஆண்டு கால கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமா இருப்பவரு இவர்தான். இதற்கான பணிகள் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட தொகுதி மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கிற கடலோர மாவட்டங்களான 16 மாவட்டங்கள் இருக்கிற மீனவர் குடும்பங்களுக்கு தலா 8000 ரூபாய் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக வழங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இவர்தான். இடைத்தேர்தலா இருக்கட்டும், பொது தேர்தலா இருக்கட்டும், என்ன தேர்தலா இருந்தா என்ன, கண்டிப்பா வெற்றி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தான். இந்த சூழ்நிலையில வர்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக கொடி திருச்செந்தூர்ல நிலைநாட்டப்படுமா? உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.